1994 உத்தரவுப்படி தீபம் ஏற்றுவது குறித்து தேவஸ்தானம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தனி நீதிபதி கோவில் நிர்வாகம், தர்கா ஆகியவற்றின் கருத்தை கேட்டாரா என்றும் கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக தற்பொழுது பல்வேறு கேள்விகளும் வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு தரப்பு சர்வேக்கள் என்கிறது, மற்றொரு தரப்பு சமணர்கள் என்கிறது. எது உண்மை என்று நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்துள்ளனர். தேவஸ்தானம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தேவஸ்தானம் தங்களது முடிவை அறிவிக்காதது ஏன் என்று இரு நீதிபதிகள் அமர்வு சரமாரி கேள்விகளை முன்வைத்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் செலமி. மூன்றாவது நாளாக தற்பொழுது இந்த வழக்கு, திருப்பரங்குன்றம் வழக்கு மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது நேற்று தர்கா தரப்பு மற்றும் அந்த கோவில் தரப்பில் நேற்று விசாரணை முடிந்த நிலையில் இன்று தர்காவிற்கு சொந்தமான வழக்கறிஞர் இன்று பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தார். நெல்லித்தோப்பிலிருந்து செல்லும் பாதை தர்காவிற்கும் ஒரு பாதை தீபத்தண்ணீருக்கும் செல்லும் பாதை என தனி நீதிபதி உத்தரவு கூறியுள்ளார். அது ஏற்புடையதில்லை என தெரிவித்தனர். மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு கோவிலுக்கு நிர்வாகத்திற்கு தான் தனி நீதிபதி முதலில் உத்தரவிட்டிருந்தார், பக்தர்களுக்கல்ல என நீதிபதிகள் ஏற்கனவே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தனர். இந்த விஷயத்தில் தூணில் தீபமேற்ற ஆட்சியரோ காவல் ஆணையரோ எப்படி முடிவெடுக்க முடியும் என இது ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வு என காவல்துறை தரப்பிலும் தெரிவித்திருந்தனர். தற்பொழுது இந்த வழக்கில் தற்பொழுது மனுதாரர் தரப்பில், அதாவது ராம ரவிக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்பொழுது விசாரணை நடத்தி வாதம் எடுத்து வருகின்றனர். மேல்முறையீட்டு மனுதாரர்கள் சொத்துரிமை சார்ந்த வழக்கு என வாதிட்டு வருகின்றனர். இது ஏற்புடையதல்ல. தீபம் ஏற்றுவதற்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று மேல்முறையீட்டு மனுதாரர்கள் கூறுகின்றனர். இது ஏற்புடையதல்ல. இது ஏற்கனவே உள்ள பழக்க வழக்கம்தான். அதனை மீண்டு வர கூறுகிறோம். மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் ஏற்றவில்லை என்று மேல்முறையீட்டு மனுதாரர்கள் கூறுவதையும் ஏற்க முடியாது. 1966ஆம் ஆண்டு நீதிபதியின் உத்தரவில் இந்த தூண் தீபத்தூண் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மீண்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது என்று கூறுகிறார். தற்போது மனுதாரர்கள் ஒருவரான அரசபாண்டி என்பவரும் இந்த வழக்கில் பல வாதங்களை முன்வைத்து பேசி வந்தார். தற்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் கோவிலுக்கு சொந்தமானதா என நீதிபதிகள் அந்த வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினர். திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு மலைக்கு உச்சியில் உள்ள தூண் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானதா, மலையில் உச்சியில் உள்ள தூண் தேவஸ்தானத்துக்கு தீபம் ஏற்றுவது குறித்து ஏன் முடிவெடுக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். 1944 உத்தரவுப்படி ஏன் இந்த வழக்கில் இன்னும் தீபம் ஏற்றுவது குறித்து நீங்கள் உரிய முடிவெடுக்கவில்லை என்றும் கேட்டு தற்பொழுது இந்த வழக்கு தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தனி நீதிபதி, கோவில் நிர்வாகம், தர்கா ஆகியவற்றை கருத்தை கேட்டாரா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பி பல்வேறு கேள்வியை எழுப்பியுள்ளனர். தொடர்ந்து இது குறித்தான விசாரணை நடந்து வருகிறது. சலோமி.